தீபாவளிக்கு வந்து ஒரு 2 வாரம் ஊர்லயே தங்கியாச்சுங்க. இப்ப தான் பெங்களூரே கிளம்ப போறோம். இந்த கட்டல்ல இருக்கிற எல்லா பொருளையும் 2டே பேக்ல அடைக்கணுங்க. அது எப்படிங்கிறது தெரியல. எல்லாத்தையும் மேல மட்டும் எடுத்து வச்சுட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் பேக் பண்ணிருவாரு அப்படின்ட்டு. அப்படியே ஊர்லேருந்து வரும்போது எங்க செடியில பொறிச்ச ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலையுமே எடுத்துட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் நிலக்கடலைய மட்டும் எங்களுக்கு எடுத்துட்டோங்க. மீதியெல்லாம் எங்க அம்மாக்கும், அப்படியே என்னோட தங்கச்சிக்கும் அப்படியே வச்சுட்டோம். கையோட பேக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்திருந்ததுங்க. அதுக்கு ஈவினிங் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. கும்பாபிஷேகங்கிறதுனால காலையில நல்ல கூட்டம் இருந்ததுங்க. பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. பொறுமையாக சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே கிளம்பணும். நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருவேங்க. அதில் இந்த பரோட்டாவும் ஒன்று. இன்னைக்கு விட்டால் ஒரு 2 மாதத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால இன்னைக்கு டின்னருக்கு அதை தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அப்படியே ஒரு 11 மணி போல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. திருப்பூருக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆன ட்ரெயின், ஆனால் பெங்களூருக்கு 1.5 மணி நேரம் லேட் ஆகிதாங்க வந்தது. மார்னிங் 4:45க்கே ரீச் ஆயிருக்க வேண்டிய ட்ரெயினுங்க. ஆனால் 6:15க்கு தான் ஒயிட் ஃபீல்டுக்கு வந்தே சேர்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.